நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மொபைல் நம்பரில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து 3 0 வரக்கூடாது, இல்லை லாஸ்ட்டில் 0 வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சில பேர் வந்து 2 மொபைல் வச்சுருப்பாங்க, 2 நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படின்றப்ப நான் எந்த நம்பரை ப்ரியாரிட்டியாக வந்து எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இல்லை 2 நம்பர்லேயுமே இது இருக்கக்கூடாதா, இல்லை ஏதாவது ஒரு நம்பரில் இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கணுமா? 2 நம்பரும் அவர் பேரில் இருந்தால் அவர் ஃபோனு தானே. 2 நம்பரும் அவர் பேரில் இருக்குன்னா அது அவர் ஃபோனு தான். அதில் ஒரு ஃபோனு நல்ல நம்பர் வச்சுட்டு ஒரு ஃபோனு தேவையில்லாத நம்பரை வச்சா அது ப்ராப்ளம். அதான் நல்ல நம்பரு உங்களுக்கு ஆப்டான அதை உங்களுக்கு கனெக்டிவிட்டி உள்ள நம்பரை வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபோன் மூலயமா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் வர கால்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருப்பார், ப்ரைவேட்லேயே இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னும் போது அந்த ஃபோனில் வர கால்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பாசிட்டிவாக வருதா, ரிசல்ட் வருதா. நீங்கள் அந்த நம்பர் வச்சா பாசிட்டிவாக வரப்போகுது. அதேமாரி உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் பாசிட்டிவ் நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த பாசிட்டிவில் எப்போ கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ஃபோன் மூலிமா அந்த நம்பர் வச்சா அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு? இப்போ வந்து அடுத்த எலெக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு இருக்க போகுது. நீங்கள் சாதாரண ஆள் இருப்பீங்க, ஏஞ்சல் நம்பர் வைங்க, அடுத்து எம்எல்ஏ ஆயிடுவீங்க, அடுத்து எம்பி ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் மினிஸ்டரே ஆயிடுவீங்க.